பன்றி இறைச்சி உணவால் 2 கைதிகள் பலி. உறங்கும் நேரம் தொடர்பில் உலகில் இலங்கைக்கு கிடைத்துள்ள நிலை. டயானாவின் வெற்றிடத்திற்கு முஜிபுர் ரஹ்மான். பன்றி இறைச்சி கறி சாப்பிட்டு உயிரிழந்த 2 சிறை கைதிகள் பிரேத பரிசோதனை தொடர்பில் மரண விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் வெளிப்படையான அறிக்கை ஒன்றை வழங்கியுள்ளார். இதன்படி இருவரது உடல் உறுப்புகளையும் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொரளை மற்றும் தெஹிவளி பிரதேசத்தில் வசிக்கும் இருவர் ஐஸ் போதைப் பொருளை கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் கைதி ஒருவரின் வீட்டில் தயாரிக்கப்பட்ட பன்றி இறைச்சியுடன் கூடிய சோறு பொதி உறவினர்கள் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த சோறு பொதியை சுமார் 15 கைதிகள் சாப்பிட்டுள்ளதோடு 3 கைதிகள் ஒவ்வாமை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதாகவும் ஆபத்தான நிலையில் உள்ள மற்றொரு கைதி தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த இருவரினதும் மரண விசாரணைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டு அங்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை திணைக்கள மட்டத்தில் விசாரணை நடத்தப்படும் என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் தரவரிசையில் இலங்கை 3வது இடத்தை பிடித்துள்ளது. அதன்படி இலங்கையில் வாழும் மக்கள் சராசரியாக இரவில் 8 மணி நேரம் உறங்குவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகில் உள்ள 60 நாடுகளில் வாழும் மக்களின் சராசரி உறக்கத்தின் அளவை அடிப்படையாக கொண்டு உலகில் எந்த நாட்டில் மக்கள் ஒரு இரவில் அதிக அளவு உறங்குகிறார்கள் என்பதை கண்டறிய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேவேளை ஒவ்வொரு இரவும் சராசரியாக எந்த நகரத்தில் மக்கள் அதிகம் உறங்குகிறார்கள் என்பதை கண்டறிய ஐக்கிய ராச்சியத்தின் 40 நகரங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் பல்கேரியா, அங்காலோ மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் உலகின் அதிக நேரம் தூங்கும் நாடுகளின் தரவரிசையில் முதல் 3 இடத்தை பெற்றுள்ளது. அத்துடன் ஐக்கிய ராச்சியத்தின் நகரங்களின் தரவரிசையில் நார்விச் நகரம் 1ஆம் இடத்தை பெற்றுள்ளது. டயானா கமகேவின் பதவி நீக்கப்பட்டதன் காரணமாக வெற்றிடமாக உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானின் பெயர் முன்மொழியப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவின் பாராளுமன்ற உறுப்புரிமையை வரிதாக்கி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. சமூக செயற்பாட்டாளரான ஒசல ஹேரத் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. டயானா கமகே பிரித்தானிய பிரஜையாக இருப்பதால் இந்த நாட்டின் பாராளுமன்றத்தில் அமர சட்ட ரீதியாக தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.